பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் காலமானார். 94வது வயதில் அவர் காலமானார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் தன்னுடைய 94வது வயதில் காலமானார். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார். சென்னையில் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அஜய். மேலும் விவரம். புகழ்பெற்ற நடிகை சவுகார் ஜானகி காலமாகியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ தென்னிந்திய திரையுலகில் புகழினுடைய உச்சத்தில் இருந்த நடிகை சவுகார் ஜானகி. அவர் தற்பொழுது காலமாகியிருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு வயது 94. அவர் சரியாக பிற்பகல் 1:59 மணிக்கு அவர் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தியானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எல்வி பிரசாத் இயக்கத்தில் 1950 வெளியான சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு அறிமுகமானார். அந்த படத்தில் நடித்ததுக்கு பிறகாகத்தான் அவருக்கு சவுகார் ஜானகி என்று ரசிகர்கள் அன்போடு பெயர் வைத்திருந்தார்கள். அவர் தற்பொழுது காலமாகியிருக்கிறார் என்ற செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கதாபாத்திரங்கள், புதிய பறவை, பாமா விஜயன், இரு கோடுகள், எதிரொலி, உயர்ந்த மனிதன் போன்ற காவிய திரைப்படங்களில் இவரது நடிப்பு இன்றளவும் பேசு பொருளாக இருந்து வருகிறது. கதாநாயகியாக மட்டுமில்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் நகைச்சுவை கதாபாத்திரங்களும் தன்னுடைய தனித்துவமான நடிப்பின் மூலம் ரசிகர்களை ஈர்த்து இட்டவர் சவுகார் ஜானகி அவர்கள். அவர் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இயக்குநர்கள் அதாவது கே. பாலச்சந்தர், PR பந்துலு உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களின் பல வெற்றி படங்களில் இவர் நடித்து அந்த வெற்றி படங்களுக்கு இவர் வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இவருக்கு வழங்கப்பட்டிருக்க விருதுகளை பொறுத்த வரைக்கும் இந்திய கலைக்கும் திரைத்துறைக்கும் இவர் ஆற்றிய வாழ்நாள் பங்களிப்பை போற்றும் வகையில இந்திய அரசு 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு வழங்கி கௌரவித்திருக்கின்றது. இது தவிர பல மாநில அரசு விருதுகளும் கலைமாமணி விருதும் இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது.